மேடம் இப்போ வந்து கரூரில் உயர்ந்தளவுக்கு வந்து சிஎம் சார் வந்து பணி நியமன ஆணை கொடுத்துருந்தாங்க கடந்த மாதம். அதை வந்து நேற்று வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து செல்லாது அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள்? சரியாக தான் அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு என்னோட ஒப்பீனியன். அவர் பேச்ச கூட அவங்க ரசிகர்கள் வந்து கேட்க மாட்டிக்காங்க. நம்ம செஞ்சது கரெக்டு தான், பண்ணது கரெக்டு. இப்போ இதனால் இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஆச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி கேட்பாங்க. எனக்கு 40 லட்சம் பணமும் கொடுத்துட்டு இதே மாதிரி வேலையும் கொடுத்தா அப்புறம் என்ன ஆகுது, இதே மாதிரி நம்மளும் போய் இப்போ கூட்டத்தில் போய் மாட்டிங்க நெரிசலில் மாட்டிக்கின்னு செத்து போவோம், பணம் வரும், வேலையும் கிடைக்கும் நம்ம பசங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் இது பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த கவர்மெண்ட்டில் வந்து பெருசாக லஞ்ச புழக்கமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மக்கள். இது உங்களோட பார்வைக்கு எப்படி இருக்கா? அப்படிதான் இருக்கா, இல்லை எல்லாம் ஒன்றுமே போக்க சொல்கிறாங்களா? என்னோட பொது கருத்து வந்து ஆட்சியாளர்கள் மாறிக்கிட்டே தான் இருக்காங்க ப்ரோ. ஆனாலும் ஏன் இன்னும் ஊழல் குறையல? பிரவோக் நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவங்களுக்கு தமிழக அரசு சார்பில் வந்து பணி நியமன ஆணையம் வந்து கடந்த மாதம் முதலமைச்சர் வந்து நேரில் சென்று கரூரில் வழங்கினாங்க. அது வந்து அனைவராலும் பாராட்டத்தக்கதாக இருந்தது. ஆனால் அதை வந்து நேற்று மதுரை கிளை உயர்நீதிமன்றம் வந்து இந்த பணி நியமன ஆணையம் வந்து முழுசாக ரத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது வந்து சரியானதானா இல்லை தவறானதா அப்படின்னு வந்து பொதுமக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேடம் இப்போ வந்து கரூரில் உயர்ந்தளவுக்கு வந்து சிஎம் சார் வந்து பணி நியமன ஆணை கொடுத்துருந்தாங்க கடந்த மாதம். அதை வந்து நேற்று வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இது வந்து செல்லாது அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க அதை நீங்கள்? சரியாக தான் அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு என்னோட ஒப்பீனியன். அவங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அவங்க ஆல்ரெடி கேட்ட இடத்த தான் கொடுத்துருக்காங்க. கொடுக்கும் பட்சத்தில் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது டிஃபிகல்ட்டுன்னு தெரியும். அவங்க ஃபஸ்ட்டே அவங்க ஃபேன்ஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். எத்தனை இளைஞர் அணி அவங்களுக்கு இருக்குது, அவங்க நினச்சா அவங்க கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். எத்தனை பேர் பைக்கில் பின்னாடி அவரை போய் போகிறாங்க. அவரே சொல்லிக்கலாம்ல, ஏன் இப்படிலாம் வராதீங்க, இப்படின்னா ஆக்சிடெண்ட் ஆகும். அவர் பேச்ச கூட அவங்க ரசிகர்கள் வந்து கேட்க மாட்டிக்காங்க. அப்போ என்ன மாதிரி பீப்புள் பீப்புள் மெயினாக சொல்லணும். பீப்புள் என்ன செட் ஆஃப் மனநிலையில் இருக்காங்கன்னு. அப்போது நம்ம ரொம்ப மோசமான மனநிலையில் தான் இருக்காங்க. இவ்வளோ படிச்சிருக்காங்க, அது ஓகே, மார்க்ஸ்க்கு மட்டுமே படிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க எதுக்காண்டி இவ்வளோ அவங்க ஸ்கூலிங்ஸ்லேயே படித்தா கூட தெரியும் நம்ம எவ்வளோ இண்டிபெண்டன்ஸ்லேருந்து எவ்வளோ இதை நம்ம கடந்து வந்திருக்கோம் தெரியும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கண்மூடித்தனமாக வர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூடுறாங்கன்னு தெரியும். அப்போ பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், குழந்தைங்கள வந்து கூட்டு போயிருக்கக்கூடாது. அவர் வர்றாருங்கிறதுக்காண்டி கூட்ட நெரிசலையும் கூட்டு போகிறாங்கன்னா, அப்போ பெத்த பிள்ளைங்களை விட மோசமாக வந்து ஒரு உயிர் நம்ம பிள்ளைன்னு கூட நினைக்க மாட்டேங்காங்க. ஒரு பிள்ளை போனால் கூட இன்னொரு பிள்ளைய பெற்றுக்கலாங்கிற மனநிலையில் தான் மக்கள் ரொம்ப மோசமாக இருக்காங்க. இவங்க வர்றவங்கள பற்றி, ஏன்னா அடுத்து ஒவ்வொரு நடிகராக கிளம்பி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மக்கள் மாற மாட்டேங்காங்க. அதை விட மோசம்னா ஒரு பிள்ளை போனால் இன்னொரு பிள்ளை பெற்றுக்கலாங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. இது பீப்புளோட ப்ளேம் பண்ணுறதுனா பீப்புளோட முழு தப்பு தான். எவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குது. அப்போது ஒரு கம்பெனியில் ஆக்சிடெண்ட் ஆனால் அந்த கம்பெனி தானே ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அப்போது இதே மாதிரி அந்த கூட்டத்தை யார் கூட்டினது, அவங்க தான் அந்த பொறுப்புக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஆனாலுமே கவர்மெண்ட் காசு கொடுத்துச்சு. இவங்க கூடுறாங்க தெரிஞ்சு இவங்களோட நடிகர்களோட மோகத்தினால இருக்காங்க அப்படிங்கிறதுலே தெரிஞ்சிச்சு. ஆனாலும் மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி, இவங்க போராட்டம் பண்ணுறாங்க. மக்கள் வந்து ஃப்ராங்காக சொன்னால் மக்கள் வந்து சரியான ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. மக்கள் வந்து சீட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் மோசமான தலைவர்களை அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து அவங்களுமே பாதிக்கப்படுறாங்க. அவங்களால என்ன நல்லவங்க சேர்ந்து பாதிக்கப்படுறாங்க. முழுக்க முழுக்க பீப்புள் மேலே தான். அவங்க தான் கரெக்ஷன் கொடுக்குறதும் சரி, வாங்கணும்னு நினைக்கிறதும் அவங்க தான். எல்லார் கட்சிகிட்டே இருந்து காசு வாங்குறதும் அவங்க தான். பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுறதும் அவங்க தான். அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாரல் லூஸ் பண்ணி அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் பிள்ளையே போனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற நினைக்கிற நிலைமையில இருக்கிறது ரொம்ப முட்டாள்தனம். என்னன்னா இந்த ஜாப் கொடுத்தது வந்து கரெக்டாக தப்பா? தப்புன்னு தான் ப்ரோ சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு சுற்றுச்சூழலுக்காண்டி இதுக்கோ இல்லை ஒரு தவறான விஷயத்தை எதிர்த்து போராடலை.
அவங்க நான் வழக்கம் போல் ஒரு கூட்ட நெரிசலில் இறந்த மாதிரி தான். இப்போ பஸ்ஸில் லைட்டாக ஏதோ சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லை நம்மளே வண்டி எடுத்துகிட்டு போகிறோம், தவறுதலாக நடந்தது, தட்ஸ் எ இன்சிடெண்ட், ஆக்சிடெண்ட். அதுக்காண்டி வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிறது எந்த நிபந்தனையும் இல்லை. ஆனால் காசு கொடுக்குறத பற்றி எனக்கு வந்து ஓகே தான். ஆனால் வந்து கவர்மெண்ட் ஜாப்புங்கிறப்போ லைப்ரரியில் ஒவ்வொரு ஊரில் இருக்க லைப்ரரிலையும் பாருங்கள், வருஷக்கணக்காக ஹோப்போடு படிக்காங்க. அதே இந்த ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் வச்சுட்டு அவங்களோட கெரியர் டெவலப்மெண்ட்டு அதுக்கடுத்து என்ன போகணுன்னு தெரில. அந்த பழைய ஸ்கூல் புக்ஸ் வச்சு கிடச்சா கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும், நம்ம எப்படியாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை போகலான்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க வருஷக்கணக்காக இருக்காங்க. அவங்க நம்பிக்கையெல்லாம் உடைக்கிற மாதிரி பண்ணுறது சரியான விஷயம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் இதை ஆதரித்தாலும் என்னோட கருத்து வந்து தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஹைகோர்ட் சொன்ன மாதிரி தான். இந்த கவர்மெண்ட்ல வந்து பெருசா லஞ்ச புழக்கமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க மக்கள். இது உங்களோட பார்வைக்கு எப்படி இருக்கா? அப்படிதான் இருக்கா, இல்ல எல்லாம் மேம்போக்கா சொல்றாங்களா? என்னோட பொது கருத்து வந்து ஆட்சியாளர்கள் மாறிக்கிட்டே தான் இருக்காங்க ப்ரோ. ஆனாலும் ஏன் இன்னும் ஊழல் குறையல? அப்போ தப்பு யார் மேலே இருக்குது? பீப்புள். இதே நம்ம கூட இருந்து தான், நம்ம கூட படித்து தான் அவங்க ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக மாறுறாங்க. ஆனால் அவங்க படிக்கிறதோட அந்த கான்ஸ்டியூஷன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதோட சரி, அதை ஒர்க்கில் வந்து பண்ணுறதில்ல. ஒர்க்கில் பண்ணுறவங்க ரொம்ப ரேர் தான் இருக்காங்க, 1-2 பேர். அதுக்காண்டி இல்லைன்னு சொல்லிட முடியாது. சார், இப்போ வேலை கொடுத்தது வந்து கரெக்டா இல்லை தப்பா அப்படின்னு உங்களோட கருத்து சார்? இறந்து போனவங்களுக்கு வந்து அவங்க கட்சி சார்பில் நிதி பணம் கொடுத்துட்டாங்க. ஓகே. பணமும் கொடுத்தாச்சு. அப்புறம் அவங்களுக்கு வேலைன்னு சொல்லி கொடுத்து ஒரு சாதாரண ஒரு மக்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு பீனாவோ கிளார்க்காவோ வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கே இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி அவங்க காத்திருந்து அவங்க அகாடமிக்கு போய் ஒரு இன்ஜினியரிங் முடித்து ஒரு அகாடமி முடித்து அதுக்கப்புறம் அவங்க அதில் ஒரு இப்போ பொறியியல் பட்டதாரின்னா அவங்க படித்து ஒரு வேலைக்கு போனாலே பெரிய குதிர்கொம்பாக இருக்குது. ஓகே. நம்ம 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் நம்ம 20 லட்சம் பேர் தான் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. அதில் ஒருத்தராக ஒரு பதிவாகணும்னா ரொம்ப கஷ்டமானது. இது வந்து மறுபரிசீலனை செய்யணும். இப்போ கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தது வந்து கரெக்டுங்கிறீங்களா தப்புன்னு சொல்ல வரீங்களா? கரெக்டாக அவங்க நிதி அதுக்கு அவங்களுக்கான இழப்பீடு தொகை கொடுத்துட்டாங்க. ஓகே. தப்பு தான் அது. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் எத்தனையோ கோடிக்கணக்கான இளைஞர்கள் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் யோசிக்கணும் சார். இப்போ கரூரில் இறந்தவங்களுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அரசு பணி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நேற்று உயர்நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணியிருக்கு. இது வந்து எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ அவங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் வேலை கொடுக்குறாங்க, அதில் வந்து ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. இது தப்பு இல்லை. ஒரு நல்ல ஆட்சி வேணும், நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. அவங்க சார்ந்து போகிறாங்க, அந்த கட்சி சார்ந்து போகிறாங்க, கட்சி தலைவர் சார்ந்து போகிறாங்க. மாற்றத்துக்காக அவங்க ஒரு போய் அந்த இதில் கலந்துக்கிறாங்க, பிரச்சார நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து நடந்த விபத்தில் அவங்க இறக்குறாங்க. அவங்க உயிரையே பணைய வச்சு போய் கலந்து உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவங்க அரசாங்கம் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் அரசாங்க வேலை கொடுக்குது. அதில் என்ன தப்பு இருக்குது? மாணவர்கள் வந்து சில பேர் படிக்கிறாங்களே, இதுக்காக நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு அவங்களோட வேலையை பறிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது எப்படி இருக்கு சார்? மாணவர்கள் அவங்க எக்ஸாம் எழுதி போகலாம்ல, அவங்க நிறைய இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ இந்த மாதிரி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி இருக்குது, குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அரசாங்கத்தில் புதுசாக அறிவிக்கும் போது அவங்க அதுக்காக அட்டன் பண்ணி அவங்க முயற்சி பண்ணி அவங்க இப்போ எக்ஸாம் எழுதி போகணும். இவங்க வந்து இவங்களுக்கு வேலை கொடுக்குறாங்களே, இவங்க மாற்ற வேணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் தானே போய் உயிரை கூட துச்சமாக நினச்சி போய் உயிரை தியாகம் பண்ணி கலந்துட்டாங்க. அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக கட்சி தலைவர் வந்து சிஎம் ஆகியிருக்கிறார். சிஎம் வந்து வேலை கொடுக்குறாங்க. அது வேலை கொடுத்தது வந்து சரிதான், 100% கரெக்டு தாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? ஏன்னா இப்போ நடந்துகிட்டு இருக்க 2 கவர்மெண்ட் மாறி ஆட்சி நடத்தியாச்சு. ரெண்டுமே கரப்ஷனுக்கு நிறையா பிரச்சனை போயிட்டு இருக்குது. அதனால் இவங்க மக்கள்கிட்ட டீப்பான பெரிய மாற்றம் வேணும். நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல, நடந்திருக்குது தான் நடந்திருக்குது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நடந்திருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் மூலமே அதை கூட வச்சுக்கலாம்ல, கரூர் சம்பவமாக கூட மூலமாக வச்சுக்கலாம்ல. அந்த அளவுக்கு அவங்க வந்து டெடிகேஷனாக இருந்திருக்கிறாங்க. இவ்வளோ பாதிப்பு இவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஏதோ ஒரு இனப்படுகொலை மாதிரி நடந்திருக்குது அந்த இடத்துல. அதை வந்து அதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும், அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவங்க செயல்பட்டுருக்குறாங்க. சிஎம் செயல்பட்டுருக்கிறாரு.
அந்த டைமில் அவங்களுக்கு இருந்த வலி அந்த வேதனை அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். இவங்க இது உதாரணம் வச்சுக்கலாம்ல. ஓகே. இந்த இந்த எல்லாரும் நல்லா இருக்குன்னு தானே இப்போ அந்த ஆட்சி வந்திருக்கு. இது முன்னுதாரணம் வச்சு அடுத்த வேலை வாய்ப்பு உருவாக்குவாங்க. இது ஒரு முன்னுதாரணம் வச்சு ஒரு நம்பிக்கைக்கான இதாக எடுத்துக்கலாம்ல. ஓகே சார். ஒரு நம்பிக்கைக்கான ஒரு செயலாக எடுத்துக்கலாம். முன்னுதாரணமாக நம்பிக்கையான செயலாக எடுத்துக்கலாம். தப்பாக பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு தப்பும் இல்லை. தப்பு 100% தப்பு இல்லை. அது கொடுத்தது கரெக்ட் தான். தப்பு இல்லைங்க. ஏன்னா இப்போ போன கவர்மெண்ட்டில் வந்து சரியில்லை அப்படிங்கிறனால தான் மக்கள் வந்து மாற்றம் தேடி அவங்க அடுத்தது ஒரு மாற்றத்துக்காக ஒரு அணியாக போய் சேர்றாங்க, போகிறாங்க, பார்க்குறாங்க, பிரச்சாரத்தில் கலந்துக்கிறாங்க. அதில் நடந்த விபத்து, இந்த விபத்தில் இந்த மாதிரி ஆகிறாங்க. ஓகே. அப்படிங்கும்போது அவங்களுடைய தியாகத்தை மதிக்கிறதுக்காக இவங்க கொடுக்குற ஒரு வெகுமதியாக நடத்துக்கு. ஆனால் உயிருக்கு ஈக்குவல் ஆகாது. அந்த வேலையை கம்பேர் பண்ணும்போது அவங்க உயிருக்கு ஈக்குவல் ஆகாதுல்ல. சார் இப்போ வந்து கரூர்ல வந்து கூட்டம் நடத்தி அங்கே வந்து 41 உயிர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. ஆமாம். அதுக்கு முதலமைச்சர் வந்து சமீபத்தில் வந்து பணி ஆணையம் அவங்களுக்கு வழங்காங்க. இப்போ நேற்று என்னன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த ஆணையை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவங்க செஞ்சது கரெக்டு தான், உயர்நீதிமன்றம் பண்ணது கரெக்டு தான். இப்போ எதனால? இதனால் இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஆச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி கேட்பாங்க. எனக்கு 40 லட்சம் பணமும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. சரி. 40 லட்சம் பணமும் கொடுத்துட்டு இந்த மாதிரி வேலையும் கொடுத்தா அப்புறம் என்ன ஆகுது? இதை மாதிரி நம்மளும் போய் இப்போ கூட்டத்தில் போய் நெரிசலில் மாட்டிக்கின்னு செத்து போவோம், பணம் வரும், வேலையும் கிடைக்கும் நம்ம பசங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களுக்கு வந்து அரசு பணி வழங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. அது வந்து சரியா? அப்போ இது அது கவர்மெண்ட்டு போலீஸ்காரங்க சுட்டுது. சரி. இது அப்படி இல்லை. இவங்களுடைய இதெல்லாம் பசங்க சின்ன பசங்களாம் அந்த இவனுடைய விஜயினுடைய இதுவை பார்த்துட்டு போய் இது பண்ணி இந்த மாதிரி இறந்துட்டாங்க. இந்த மாதிரி ஆகிறதுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குது. அப்போ இப்போ இந்த மாதிரி கொடுத்தது வந்து முற்றிலும் தவறான ஒரு செயல் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம், 40 லட்சம் கொடுத்துருக்காரு. அப்போல்லாம் இதுக்கு வேலை வேறு கொடுக்கணும். பணம் கொடுக்கலன்னா ஏதோ இது பண்ணி அவன் பணம் வாங்க கொடுக்கறதுக்கு இது பண்ணலாம். இப்போ இதே மாதிரி நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க. வேணுண்டே போய் சாகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. செத்துட்டாங்கன்னா இதே மாதிரி எனக்கு பணமும் கொடுங்க, என் பசங்களுக்கு வேலையும் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் இது கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, இது வந்து தூண்டுதல் மாதிரி. ஆமாம், தூண்டுதல் மாதிரி ஆகிடுது. பாரத சார் இது. சார் இப்போ கரூரில் இறந்தவங்களுக்கு வந்து அரசு வந்து வேலை வழங்கியிருந்துச்சு. அது வந்து இப்போ நேற்று ஹைகோர்ட் வந்து கொடுத்த பணி வந்து செல்லாது அப்படின்னு வந்து ஹைகோர்ட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார் அதாவது அவங்க குடும்ப சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தரலாம் சார், அந்த வேலையை தரலாம். ஓகே, கொடுக்கலாம்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக கொடுக்கலாம் சார். அதாவது சிலர் பேசுகிறாங்க, உதாரணது இது ஒவ்வொன்றுத்துக்கு இப்படி கொடுத்தா என்ன ஆகுது, நான் இந்த அந்த வேலை வாய்ப்புடைய முகாம்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் முன்னோர்களாம் இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அது கேட்குறதுக்கு என்னவோ இதாக இருக்குது. அவர் துயர சம்பவம் வந்து பார்த்து மக்களோட கூட்டோடு சேர்ந்து இது காலமாக வந்தால் ரொம்ப வருத்தத்தக்க விஷயமா இருக்குது. அதுக்கு பரிதாப கொஞ்சம் சூழ்நிலையோட பார்த்து தரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தரலாம். இல்லை, கொடுக்கலாம்னு சொல்கிறீங்க. கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம் சார். ஆமாம், அதாவது அதான் சொல்கிறேன், மற்றவங்களாம் பேசுகிறாங்க இது சம்பவம் ஆயிடுச்சு தரலாம் தெரியலாம் பேசுகிறாங்கன்றது. அது பேசணுன்னா 1000 விதமாக பேசலாம். கண்டிப்பாக தரலாம் சார். அதுக்கு இல்லை, இப்போ என்னன்னா கொடுக்கலாம். பட் ஆனால் இப்போ நிறைய மாணவர்கள் இதுக்காக படிக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களோட வேலை வந்து பறிக்கப்படுதுல நிறைய. வாசம் கரெக்ட். கண்டிப்பாக இதுதான் கொஞ்சம் சூழ்நிலை என்பது அதை நீ கேட்குறதுக்கு சரியானது ஆகுது கேள்வி. ஏன்னா வருங்கால ஃபியூச்சர் அவங்களும் மாணவ நம்பியாக இருக்காங்க. அது என்ன சொல்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்து டிசைட் பண்ணால் நல்ல விஷயம். அதுக்கான இது வேலை வாய்ப்பு கொடுத்தான்றது. 31 பேரோட வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டதான அர்த்தமாக இருக்கும். கண்டிப்பாக என்னுடைய பார்வையில் நான் அப்படி தான் பார்க்குறேன். கரூரில் உயிரிழந்தவங்களுக்கு வந்து அரசு தரப்பில் வேலை கொடுத்தாங்க சார். அதை வந்து கொடுத்தது தப்பு அப்படின்னு நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க மேடம்? இப்போ வந்து இந்த வேலை கொடுத்தது வந்து கரெக்டாக தப்பா? தப்புங்க. ஓகே. எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு, எவ்வளோ ஒரு பட்டாசு வெடி இதில் இறந்து போயிருக்காங்க, வேறு என்னென்னவோ இதில் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்குலாம் வேலை கொடுக்கல. இது அவரோட மீட்டிங் போய் பார்க்க போன இடத்துல இறந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு பைசாவுன்னு ஒன்று செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதுவே போதுமானது. இப்போ அவங்களுக்கு வேலை கொடுத்து அடுத்தடுத்து வேறு எங்கெல்லாம் போய் இறந்து போகிறாங்களோ அவங்க எல்லாமே வேலை கேட்பாங்க. இங்கேனா நாங்கள் இறந்துருக்கோம், எங்கெல்லாம் எங்கள் பிள்ளைங்க இப்போ இறந்துட்டு இருக்காங்க, என் பேரண்ட்ஸ் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறச்சு எல்லாருக்குமே நம்ம கவர்மெண்ட் வேலை கொடுக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு எல்லாமே படித்து கஷ்டப்பட்டு எல்லாரும் அவங்க எஃபர்ட் போட்டு படிக்கிறாங்க. அவங்களுக்குலாம் வேலை கிடைக்காம போயிடும். இப்போ வேலை கொடுக்கணுன்னா நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிங்க, புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிங்க, அதில் வேலை கொடுங்க.
அது கரெக்டானது. படித்த பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பொம்பளை பசங்களை படிக்க வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அதில் ஏதாவது வேலை கிடைக்கும்ன்றதுக்காக நாங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. சும்மா ஏதோ ஒரு மீட்டிங்கில் போனாங்க, இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னா இது வந்து சாத்தியமே கிடையாது. நாங்கள் மற்றதெல்லாம் நாங்கள் ஆதரிப்போம், இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டோம். இது தப்பு, இது தப்பு தான். அதுங்க இப்ப என்னன்னா மாற்றத்துக்காக தான் அங்க கூட்டத்தை போனாங்க. இப்ப அந்த கூட்டத்துல சிக்கி தானே இறந்தாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது வேற யாரோ பண்ண இதுக்கு இவரோட பொறுப்பை ஏற்றுக்கவும் முடியாது. அது புரியுதுங்களா? அது நம்ம அதை சொல்ல முடியல. அது வந்துட்டு அதை சொல்ல வேலை கொடுத்தது வேலை கொடுத்த தப்பு தான் அது. நீங்கள் தான் அதுக்கு ஆல்ரெடி நீங்கள் அவருக்கு ஏதோ ஒரு கமிஷன் ஒரு பைசா ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, அது போதுமானது தானே. இப்போ வேலை கொடுக்கணுன்னா அவர் தான் ஏதோ ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு தொழில் தொடங்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு அந்த இறந்து போன குடும்பத்துக்கு வேலை கொடுக்கலாம், அவங்களுக்கு அது கொடுக்கலாம். அது ஓகே சார். ஓகே, என் பேர் ராதா சலூஜா. ஆனால் இப்போ என்னன்னா கரூரில் இறந்தவங்களுக்கு வந்து அரசு சார்பில் வந்து வேலை கொடுத்தாங்க. வேலை கொடுத்தது இப்போ கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி. நேற்று வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வந்து அந்த வேலை கொடுத்த பணியாணையை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் நீதி செத்து போச்சுன்னு நினச்சேன். உண்மையில் நீதி இருக்குது. பல லட்சம் இளைஞருடைய வாய்ப்பு நம்பிக்கையை சீரழிக்கிற மாதிரி இருந்தது. இந்த 32 பேர் கிட்ட வேலை கொடுத்தது இப்போ நீதி நிலைநாட்டிட்டாங்க. இப்போ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. படித்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கையை திருப்பு முனை மாதிரி. ஏன்னா படிச்சுட்டு அவன் வேலை இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் பல வருஷமாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இது. ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். பரவாயில்ல, நீதி இருக்குது அப்படின்னு நம்புகிறான். அப்படி கொடுக்கக்கூடாதுங்க. இது வந்து இப்போ இளைஞர் படிச்சுட்டு இருக்கேன், பல வருஷமாக அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு பொருளாக வச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. பல வருஷமாக காத்து கிடக்குறாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிட்டு. இன்னும் நம்பிக்கையோடு இருந்தாங்க. இன்னும் அந்த நம்பிக்கை சீரழிக்கிற மாதிரி பண்ணது முதலமைச்சர் பண்ணது ரொம்ப மோசம். யார் சொல்லி கொடுத்தோன்னு தெரில. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறது இல்லை, இந்தியன் ஆர்மி சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது. அது மட்டும் இருந்தால் மட்டும் பத்தாது. சாதாரண மனுஷனும் படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி ஐயா காமராஜ் ஐயா கல்வி கொண்டாந்தார். ஒரு நேரத்தில் பாடசாலையாக இருந்தது. தமிழ்நாடு கல்வி அறிவு இல்லை, பாடசாலையாக இருந்தது. இன்றைக்கி இந்தியாவில் 2வது இடத்துல வந்திருக்கு தமிழ்நாடு. 2வது இடத்துல இல்லை, 3வது இடம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து சிக்கிம் தான் இருக்குது, 2வது வந்து கேரளா, 3வது இடம் தான் தமிழ்நாடு. இப்போ பல லட்சம் இளைஞர்களுக்கு வாய்ப்பு. நம்பிக்கையே சீரழிக்காமல் இந்த நீதியை வரவேற்கனால நீதியெல்லாம் இல்லைன்னு நினச்சிக்கிறேன். நம்பிக்கை உண்மையிலே மக்கள் வந்து என்னன்னா அரசு தரப்புல வந்து நாங்கள் மேல்முறையீடு பண்ணுவோம், சுப்ரீம் கோர்ட். நீ எங்கே போனாலும் செய்யாது. பல லட்சம் இளைஞர் வாய்ப்புங்க. இது வாழ்க்கையோட விளையாடக்கூடாதுங்க. நான் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இப்போ மக்களாக தேர்ந்தெடுக்க ஒரு சனாங்க மக்களாக தேர்ந்தெடுக்க நீ வந்திருக்கு. அப்போ எல்லாருக்கும் இப்போ இந்த மாதிரி இது அங்கேயும் சாகுறானுங்களே, வேலை கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? பல லட்சம் இளைஞர்கள் பாவம் இல்லை, அவங்களோட வாய்ப்பை சீரழிக்கிற மாதிரி, நம்பிக்கையை சீரழிக்கிற மாதிரி இப்போ நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த நீதிபதியை பாராட்டணும். நீதி இருக்குங்க. நீதிபதி மதுரை ஹைகோர்ட் நீதிபதிக்கு நன்றி மட்டும் இல்லை, கோடான கோடி மக்களுடைய வாழ்த்துக்கள். ராமச்சந்திரன், புதுக்கோட்டை ராமச்சந்திரன்.